இலங்கையில் அடுத்தடுத்து பதிவாகிய நிலநடுக்கங்கள் 30 ஆண்டுகளாக ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கையில் பரிவர்த்தனைகளுக்கு இந்திய ரூபாவை பயன்படுத்த அனுமதி. மனைவியுடன் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம், கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சிப்பாய். வெளிநாட்டுக்கு இரகசியமாக அனுப்பப்பட்ட சஹ்ரானின் கையடக்க தொலைபேசி தரவுகள் பகிரங்கப்படுத்திய மைத்திரி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகச்சிறந்த தலைவர், அலி சப்ரி புகழாரம். உலக நாடுகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம், கென்யாவில் 73 அழுகிய சடலங்கள், பின்னணியில் வெளியான காரணம். இலங்கை அரச தொலைக்காட்சி ஒன்றில் பெண் ஊடகவியலாளர் மீது பாலியல் துன்புறுத்தல், வெளியான தகவல். வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு அந்நிறுவனம் வழங்கியுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு. இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. உலகில் பல்வேறு நாடுகள் பூமிக்கடியில் மேற்கொள்ளப்படும் அணுவாயுத சோதனைகள் மற்றும் பாரிய வெடிப்புகள் பூமிக்குள் உள்ள டெக்டோனிக் தகடுகளை பாதிக்கும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் புவி அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியருமான அதுல சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே சமீப காலமாக உலகின் பல்வேறு நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படுவதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். வடகொரியா உள்பட உலகின் பல்வேறு சக்தி வாய்ந்த நாடுகள் நடத்திய அணு ஆயுத சோதனைகள் உள்பட பெரிய அளவிலான வெடிப்புகள் நிலநடுக்கங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் சுமார் 10,000 நிலநடுக்கங்கள் பதிவாகி உள்ளதாகவும் பல்வேறு வெடிப்புகள் அதிர்வுகளாக செயல்படுவதாகவும் சுமார் 30 ஆண்டுகளாக பேராசிரியர்கள் நடத்திய ஆய்வில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையில் காலகட்டத்தில் உலகில் நிலநடுக்கங்கள் அதிகளவில் பதிவாகும் என்றும் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டில் 3 வகையான நிலநடுக்கங்கள் இருப்பதாகவும் மத்திய மலை நாட்டில் கடந்த காலங்களில் பல தடவைகள் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ள போதிலும் புத்தள பிரதேசத்தில் ஏற்பட்ட நில அதிர்வுகளுக்கான காரணங்கள் குறித்து ஆழமாக ஆராயப்பட்டு அவை செயலற்ற விமான எல்லையில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பேரூருக்கு அருகில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் பற்றிய உண்மைகளை ஆராய்ந்தால் நிலநடுக்கங்களுக்கு ஒரே காரணம், இலங்கை இந்தியாவிலிருந்து பிரிந்தபோது அது பல பெரிய ஃபால்ஸ் லைன்கள் வழியாக நிகழ்ந்து இந்த ஃபால்ஸ் லைன்கள் இன்னும் செயலில் இருப்பது நிலநடுக்கங்களுக்கு காரணம் என்றும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு பயணம் செய்யும் இந்திய சுற்றுலா பயணிகள் உள்ளூர் பரிவர்த்தனைகளுக்கு இந்திய ரூபாவை பயன்படுத்த முடியும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இணைய நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்த அவர், நியமிக்கப்பட்ட நாணயமாக இந்திய ரூபாவை உருவாக்குவது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தீர்வுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் பரிவர்த்தனைகளுக்கும் பயன்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலிய சீதையம்மன் ஆலயம் தொடர்பான சிறப்பு தலைப்பை இலங்கையின் பிரதமர் வெளியிட்டு வைத்து ஒரு நாள் கழிந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கருத்து வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் இலங்கையின் பொருளாதார சூழ்நிலை, தற்போதைய நிலை மற்றும் முன்னோக்கி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வருங்கால பொருளாதார ஒத்துழைப்பின் பகுதிகளை எடுத்துரைத்துள்ளார். மனைவியின் ஆடை தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தற்கொலை செய்து கொண்ட சிவில் பாதுகாப்பு படை சிப்பாய் ஒருவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மிகுந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மிகுந்தலை சிப்புக்குளம் அகம்பகவெவ பிரதேசத்தில் வசிக்கும் 40 வயதுடைய சிவில் பாதுகாப்பு படை சிப்பாய் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 23ஆம் தேதி குழந்தைகளை மேலதிக வகுப்புக்கு அழைத்து செல்வதற்காக மனைவி வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்த போது கணவன் மனைவியை கலர் ஆடையை அணியுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் பின்னர் குழந்தைகளை மேலதிக வகுப்பில் விட்டு சென்ற கணவர் மனைவிக்கு அழைப்பினை ஏற்படுத்தி கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கணவன் தன்னை அடித்து துன்புறுத்தலாம் என பயந்து மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றினை மேற்கொண்டு தனது பாட்டி வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த குடும்ப தகராறு தொடர்பான முறைப்பாட்டை விசாரிப்பதற்காக நேற்று முறைப்பாட்டாளரின் மனைவி போலீஸ் நிலையத்திற்கு வந்திருந்த போதும் சிவில் பாதுகாப்பு படை சிப்பாயான கணவன் வராத காரணத்தினால் அயலவர் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கணவரின் சடலம் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் வீட்டின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் மிகிந்தலை போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் திரு குணசேகரவின் பணிப்புரையின் பேரில் அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ත්‍රස්තවාදය වැළැක්වීමේ පනතක් රටට අවශ්‍යයි. ඒක නෑ කියලා කියන්න පුළුවන් කමක් නෑ. යුද්ධ නැමැති வெளிநாட்டுக்கு இரகசியமாக அனுப்பப்பட்ட சஹ்ரானின் கையடக்க தொலைபேசி தரவுகள் பகிரங்கப்படுத்திய மைத்திரி. சஹ்ரானின் கையடக்க தொலைபேசியின் தரவுகள் வெளிநாட்டில் உள்ள புலனாய்வு அமைப்புக்கு கொண்டு செல்ல அனுமதி அளித்தமை ஏன் என்பது புதிராக உள்ளதாகவும் இந்த தாக்குதல் தொடர்பாக பல இரகசிய தகவல்கள் உள்ளடங்கி இருக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தாக்குதல் நடத்தப்பட்ட காலத்தில் இங்கிலாந்து, அமெரிக்கா, சிங்கப்பூர், இந்தியா, இஸ்ரேல் ஆகிய உலகிலுள்ள தலைசிறந்த புலனாய்வு அமைப்புகள் பல இந்நாட்டுக்கு வருகை தந்தன. அப்போது சஹ்ரானின் கையடக்க தொலைபேசியில் உள்ள தரவுகளை ஒரு குறிப்பிட்ட புலனாய்வு துறைக்கு கொண்டு செல்ல அனுமதி அளித்தது யார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை முதலில் கத்தோலிக்க திருச்சபையிடம் கொடுத்துவிட்டு நாடாளுமன்றத்தில் கொடுங்கள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கர்தினால் ரஞ்சித் தன்னை சிறையில் அடைக்க அல்லது குற்றவாளியாக அடையாளப்படுத்த விரும்புவதாகவும் மைத்திரிபால சிறிசேன இதன்போது தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே பல கைதுகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தாம் குற்றவாளியாக இலக்கு வைக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாலும் தாக்குதல்களின் குற்றவாளியாக தாம் காணப்படுவது நியாயமற்றது என்றும் தெரிவித்துள்ளார். வெடிகுண்டு வீசியவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள், அவர்கள் மீது வழக்கு தொடருங்கள். நேற்று ஒரு கும்பல் தெருக்களில் கூச்சலிட்டது, ஆனால் வெடிகுண்டு வீசியவர்கள் பற்றி எதுவும் கூறப்படவில்லை. குளித்துவிட்டு சோப்பு போட்டு அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2019 மே 21ஆம் தேதி இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னமும் இடம்பெற்று வருகின்ற போதிலும் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தன்னை சிறையில் அடைக்க அல்லது குற்றவாளியாக அடையாளப்படுத்த விரும்புவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தாக்குதல்கள் தொடர்பாக என்னை சிறைக்கு அனுப்ப கர்தினால் அவர்களுக்கு அவசர தேவை உள்ளது, ஆனால் அவர் உரிய விசாரணைகள் முடிவடையாமல் இதை செய்ய முயற்சிக்கின்றார் என்று முன்னாள் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். ඉතින් ඒ අවුල්සාහක තත්ත්වයක් එක්ක අවසන් පරීක්ෂණ වාර්තාවක් මේ දක්වා ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நாடு பல்வேறு துறைகளில் மறுமலர்ச்சி அடைந்தே தீரும் என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டவர், எப்போதிருக்கின்ற தலைவர்களுள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகச்சிறந்த தலைவர். அவரது வேலை திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கு சில காலம் வழங்கப்பட வேண்டும். நான் இருக்கின்ற முகாமை விட்டு போகின்றவன் அல்ல. எமது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை ரணிலை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது. நான் இதற்கு முன் அவருக்கு எதிராகவே வேலை செய்தேன். இப்போதுதான் அவருடன் இணைந்து செயலாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர் பற்றி நாம் தவறாக புரிந்து வைத்திருந்தோம் என்பது அவருடன் இப்போது இணைந்து செயலாற்றும் போது புரிகின்றது. பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு, வெளிவிவகார கொள்கை போன்றவற்றில் ஜனாதிபதி ரணிலுக்கு விரிவான அறிவு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு தொலைக்காட்சி ஒன்றில் பணிபுரியும் முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அத்தொலைக்காட்சி நிறுவனத்தின் பொது முகாமையாளருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். குறித்த பெண் ஊடகவியலாளர் அந்த நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ஒருவரிடமிருந்து தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலை எதிர்கொண்டதாக சமீபத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் துன்புறுத்தல் புகார்கள் குறித்து ஆதாரங்கள், குரல் பதிவுகள் மற்றும் காணொலி பதிவுகளுடன் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் தன் சுயமரியாதையை காக்கவே பணியை விட்டு விலக முடிவு செய்ததாக குறித்த பெண் ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அத்தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்கள் தொடர்ந்து இதுபோன்ற துன்புறுத்தல்களை சந்திக்கும் சூழல் உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த நிறுவனத்தின் தலைவர் தமது நிர்வாகம் வெளிப்புற விசாரணை அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட ஊடக ஊழியர்களின் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பாதிக்கப்பட்ட பெண்ணின் துணிச்சலையும் காட்டுமிராண்டித்தனமான செயலை அச்சமின்றி அம்பலப்படுத்திய அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் பாராட்டியுள்ளது. வாட்ஸ்அப் பயனாளர்கள் இனி தங்கள் கைத்தொலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் கணக்கினை 4 கைத்தொலைபேசிகளில் பயன்படுத்த முடியும் என அறிவித்துள்ளது. மெட்டாவுக்கு சொந்தமான செய்தியிடல் சேவையானது இத்தகவலை வெளியிட்டுள்ளது. தங்கள் கணக்கை ஒரே கைத்தொலைபேசியில் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற முறைமை நீக்கப்பட்டு பயனர்கள் தங்கள் கைத்தொலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் கணக்கினை 4 கைத்தொலைபேசிகளில் இதன் மூலம் பயன்படுத்த முடியும்.
தொடர்ச்சியாக பல ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துபவர்கள் மற்றும் அவை அனைத்தும் ஒரே வாட்ஸ்அப் கணக்குடன் இணைக்கப்பட வேண்டுமென்று விரும்பும் எவருக்கும் இது பயனுடையதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இது எதிர்வரும் வாரங்களில் அனைத்து பயனர்களுக்கும் இதனை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சப்ரகமுவ, உவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.